ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இசை விழாவோட கதாநாயகன் வித்யாசாகர் வந்து கொண்டிருக்கார். லாஸ்ட் பட் நெவர் தி லீஸ்ட், நம்ம படத்தோட கதாநாயகன் நம்ம
இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேரு. இன்னைக்கு பெரிய விஜயத்தை பார்த்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற அருண் விஜய் அவர்களுக்கு வருக வருக என்று நாங்கள் அழைக்கிறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பத்தி பேசிட்டு அவருக்காகவே வேலை பார்க்கிற ஒரு நல்லவர் எங்க ப்ரொடியூசர் சித்திரை செல்வன். இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமான படமா உருவாயிருக்குன்னா அது அவரோட நல்ல மனசு தான் காரணம். இன்னும் பெரிய வெற்றிகளை பார்க்க இருக்கிறார் நம்ம ப்ரொடியூசர் சித்திரை செல்வன். அவரை பேச அழைக்கிறேன். சித்திரை ப்ளீஸ். பேசுவதில் இரண்டு விதம் உண்டு. ஒன்று, எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வது. இரண்டாவது, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடம் நினைவுபடுத்துவது. நான் நினைவுபடுத்தவே விரும்புகிறேன். அஞ்சலி, இது மணிரத்னம் சார் படத்த அஞ்சலி. அஞ்சலி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த அஞ்சலி குழந்தை அப்படியே திருச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு நிமிஷம் நான் பேசுறது கொஞ்சம் கவனி. அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய இடுப்பை வந்து தகர டப்பாவெல்லாம் கட்டி விட்டு குழந்தைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து அவங்க அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அவன் போயிட்டு அவன் அம்மாட்ட கேட்பான், அம்மா இந்த குழந்தைய எனக்கு தங்கச்சியா பிறந்துச்சு, எனக்கு இதை விட்டுட்டு இந்த சுரேஷ்க்கு பிறந்திருக்கலாமே, ரமேஷ் வீட்டில் போய் அந்த குழந்தை பிறந்திருக்கலாமே, நம்ம வீட்டிலேயே அது போய் குழந்தைய பிறந்துச்சு அப்படிங்கும்போது அவங்க அம்மா கேரக்டர் அழகா ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஆண்டவன் வந்து இந்த குழந்தைய மனநிலை சரியில்லாத குழந்தையா படைச்சிட்டான். ஸோ இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல அண்ணன் வேணும், நல்ல அம்மா வேணும், நல்ல அப்பா வேணும் தோணும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு நல்ல அண்ணாவா ஒன்னதான் தோணுச்சு. அதனால தான் இந்த குழந்தைய உங்ககிட்ட படைச்சான் அப்படிங்கிற இந்த நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதையே நான் இப்போ சொல்றேன்னா, சினிமாவில் வேலை பார்க்கறதுலேருந்து ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு வெற்றி விழாக்களிலும் வேலை பார்த்த கடைநிலை ஊழியர்கள் எங்கோ ஒரு மூலையில் நின்று கொண்டு நம்மெல்லாம் வந்து ஒருவேளை நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி இருந்திருந்தா நம்ம அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கலாமோ, இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகியிருந்தா நம்ம அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கலாமோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணர்வுகளை வந்து எங்கோ ஒரு மூலையில் நின்று ஃபீல் பண்ணதை ஆண்டவனுக்கு அது தெரிஞ்சிருந்து இவர்களை எல்லாம் மேடையேற்றி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவன் எங்கள் தலைவன் பாசை அனுப்பியிருப்பான் போலும். உண்மை, இதை நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். பெருமைப்படுவதற்கு சில விஷயங்கள் உள்ளது. நான் தமிழன் என்பதற்கான பெருமைப்படவில்லை. ஏனெனில் எனக்கு வேறு மொழிகள் தெரியாது. தெரியாமல் இருந்து கொண்டு நான் தமிழன் என்பதில் பெருமை இல்லை, இந்தியன் என்பதில் பெருமை இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்றுக்கு பெருமைப்படுகிறேன். நான் சினிமாக்காரன் என்பதனால் பெருமைப்படுகிறேன். நான் சினிமாக்காரன் என்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். ஏனெனில் நமது சினிமாக்காரர்கள் பசங்க மாதிரி நிறைய நல்ல படங்கள் அப்பப்போ வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த சினிமா கலைஞர்கள் தமிழ் சினிமாவின் மூலம் நல்ல கலைஞர்களை, நல்ல அறிஞர்களை, நல்ல தலைவர்களை தமிழகத்திற்கு தந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் சில தலைவரை தர இருக்கிறது. உண்மை உண்மை உண்மை, நான் சொல்வதையெல்லாம் உண்மை. தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த திருக்குறள் ஒரு சின்ன 4th 5th படிக்கும்போது லட்சுமி மேடம் நினைக்கிறேன், அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது பிறந்தா நீ புகழோடு பிறக்கணும், அப்படி நீ பிறக்கலன்னா அது வேஸ்ட் அப்படிங்கும்போது நாளை யோசிப்பேன், நம்மள மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி நம்ம போய் புகழோடு பிறக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் தான் திருவள்ளுவர் கண்டிப்பாக அப்படி ஒன்று சொல்லிக்க மாட்டான்னு யோசிக்கும் போது ஒருவேளை இப்போதான் எனக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சு. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் அத்துறையில், அத்துறைங்கிறது அண்டர்ஸ்டுட், அத்துறையில் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று. ஒரு துறைக்கு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்னா அந்த துறையில புகழடைய முடியும்னா அந்த துறையை தேர்ந்தெடு, இல்லைன்னா அந்த துறையை தேர்ந்தெடுக்காத அப்படிங்கிறதற்கு இணங்க ஒரு நடிகனாக நீங்கள் வரும் பொழுது இவ்வளவு ஒரு ரசிகர்களோடு வருவீர்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். பெருமைப்படும் இந்த தருணத்தில் உங்களை இந்த தமிழ் சினிமாவிற்கு பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து சந்திச்சப்போ டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாரும் தான் வந்து பார்த்தாங்க. படத்தினுடைய யார் ஹீரோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலை. படத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு அவுட்லைன் தான் கொடுத்தாங்க. அந்த அவுட்லைனை கேட்டதுமே எனக்கு வந்து நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு
ஒரு ரோல், அதாவது ஒரு வில்லன் ரோல் தான். இந்த ரோல் பண்ணணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. உடனே அப்புறமா மற்றபடி ஹீரோ யார், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. அதாவது ஒரு படத்தில் நடிக்கணும், எனக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த கதை, அப்புறம் அங்கே போய் நம்ம எப்படி செய்ய போகிறோம், இப்படி தான் என்னுடைய எண்ணம் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போனேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை நான் ஷூட் பண்ணி முடிச்சதும் அப்போ தான் நான் ஹீரோவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ரொம்ப பணிவாகவும், அதாவது செய்ய போகிற, அதாவது முதல் தடவை அவர் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத அவருக்கு அந்த கான்ஷியஸ் இருந்தாலும் அதை வந்து அது எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து அது தெரியாமல் இருக்கிறதுக்கு, அதாவது நல்லா நடிக்கணும், அதுக்காக என்னென்னலாம் எஃபர்ட் எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இப்படி செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணாரு. ரொம்ப பணிவானவர். அவருக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவான வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதற்கான முயற்சிகள் அவ்வளவா அவர் எடுத்துக்கிறார். அண்ட் இந்த மியூசிக், இந்த படத்தினுடைய பாடல்களை நான் இப்போ தான் கேட்டேன். படத்தின், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த அம்மா சென்டிமெண்ட் பாட்டு அப்படின்னு நம்ம சொன்ன பாட்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு இதை கேட்டதுமே நான் வந்து டப்பிங் பார்க்கும்போது கூட இதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் வந்து ரொம்ப படத்துக்கு வந்து படத்தினுடைய வெற்றிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், இட்ஸ் ரீசன் ஃபார் சக்சஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு, வெற்றி படமாக அமையறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. அதே போல் மீடியா உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொருளாளர் திரு SP ஜனநாதன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். இவருக்கு டைரக்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதால ப்ளீஸ். முக்கியமான வேலை ஒன்றுனா இயக்குநர் சங்கத்துக்கு தேர்தல் நடந்துருக்கு. இன்னைக்கு தான் வேட்புமனு கடைசி நாள். அந்த வேலையில் தான் வந்திருக்கோம். ரமேஷ் வந்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரி பாடல் வெளியீட்டு விழா வந்து தொழிலாளர்களை வச்சு நடந்து போகிறாங்கன்னு ஒரு புதிய ஐடியா சொன்னாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கேருந்து மறுபடியும் புறப்பட்டு வரணும், எந்த சூழ்நிலைனாலும் வரணும். நானும் ரமேஷ் சாரும் பண்ணி என்னோட பெப்சி தலைவராக இருக்கிறேன், இயக்குநர் சங்கத்தின் பொருளாளராக இருக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சி அவசியம் வந்தே அவங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த போகிறப்போ இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறாங்க. சுமன் சார் பேசுனது கூட கிரிக்கெட் சொல்லியிருந்தாரு. இந்த கிரிக்கெட் வாரியன்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அமைப்பு தான். அது தமிழ்நாடு திரைப்பட ஜீவன் மாதிரி, கவுன்சில் மாதிரி, சேம்பர் மாதிரி, அது ஒரு அமைப்பு, அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி. அது நடத்தின கிரிக்கெட்டுக்கு வந்து அந்த கிரிக்கெட்டு ஜெயிச்சாக்க இந்தியாவை ஜெயிச்சா மாதிரி நம்மளாம் கைத்தட்டினு சொன்னாங்க. ஆனால் அது ஒரு கம்பெனியோட கேம். அது அந்த கம்பெனியோட கேம் வந்து அதில் வெற்றி தோல்வி லாபம் நிறையா இருக்குது. அதை கைத்தட்டினே இருந்தோம். உலகம் முழுக்க வந்து பிரிட்டிஷ்காரர் யாருன்னா அடிமையாக இருந்தாங்களோ அவங்க மட்டும் ஆடுற விளையாட்டு அது. ஜப்பான்லேயோ, சைனாலேயோ, ரஷ்யாலேயோ, அமெரிக்காலேயோ இந்த கிரிக்கெட் ஒன்றும் ஒரு ஆட்டமே இல்லை. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி ஒரு ஆட்டத்தை ஒரு தனியார் வாரியம் இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுச்சு. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுது, இவ்வளோ லாபம் கொழிக்குது. கிரிக்கெட் IPL நடக்குதுன்னா சினிமாவை நிறுத்தி வச்சிடணும் நம்ம டெலிஸ். அந்த அளவுக்கு ஒரு வாரியம் தன்னுடைய கேமை, தன்னுடைய விளையாட்டை, தன்னுடைய ப்ரொஃபஷனை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின்னு இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய அமைப்பு இருந்தும் மிக சக்தி வாய்ந்த சினிமா கையில் இருந்தும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோமோன்னு ஒரு அச்சம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. நாம் அதை சரியாக பயன்படுத்தி சினிமாவை வந்து எல்லா படமும் வெற்றி படமாக ஆக்க வேண்டும். அதுக்கு உழைக்கணும். இந்த படத்தை வந்து பாஸ்ங்கிறது அனைவரும் மாசாக மாறுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து இவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு அந்த சாங் தான் சார் ஞாபகம் வருது. தப்பா நினச்சிக்காதீங்க. கண்ணி தீவு பொண்ணா கட்டிருந்து
ஏதோ ஒரு இசை வெளியீட்டு விழா நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் தொழிலாளர்கள் சார்பில் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஏதோ ஒரு மாநாடு நடக்கிறது மாதிரி இருக்குது. இது இசை வெளியீட்டு விழா மாதிரி எனக்கு தெரியல. முதல் முறையாக ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இசை வெளியீட்டு விழா. தொழிலாளர்களை வைத்து ஒரு இசை வெளியீட்டு விழாவை நடத்தணும் அப்படின்னு நினைச்சதுக்கு யாருக்கு இந்த போன்ற சிந்தனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னால், மக்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது போன்ற சிந்தனைகள்லாம் வரும். தலைவன் என்ற பெயர் கேட்டவுடனே எனக்கு நினைவுக்கு வருவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் தான் முதல்ல எனக்கு நினைவுக்கு வருவது. அதற்கு பின்னால் இப்பொழுது கூட இளைய தளபதி விஜய் அவர்கள் தலைவான ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இப்பொழுது இங்கே மூன்றாவதாக இந்த தமிழகத்தில் ஒரு தலைவன் உருவாகி இருக்கிறார் என்பது இந்த அரங்கம் தான் முடிவு செய்கிறது. அது பணம் எல்லாருக்கிட்டே இருக்கும். பணம் இருக்கிற மனிதர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய விழாக்களை நடத்தும் பொழுது அதனோடு நெருக்கமுடைய ஆட்களை தான் அதிகம் அமர வைத்து அழகு பார்ப்பார்கள். ஆனால் பணம் இருக்கிற மனிதர்கிட்ட குணமும் இருக்கிறது இந்த விழா நினைவுபடுத்துகிறது. அதனால் தான் தொழிலாளர்களை அழைத்து வந்து அவர்களை வைத்து இந்த இசை வெளியீட்டு விழா நடத்தணும் என்ற பொழுது பணம் இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட குணம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த விழாவை வந்திருக்கிறேன். இயக்குநர்கள் சொல்லும் போதும் தயாரிப்பாளர் சொல்லும் பொழுதும் அவரை பற்றி நிறைய சொன்னாங்க. நான் இன்றைக்கு தான் அவரை முதல் முறையாக பார்க்கிறேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் மேடையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவருடைய நல்ல குணத்திற்கு அவர் திரைத்துறை மட்டுமல்ல, அவர் எதை நினைத்து இந்த திரைத்துறைக்கு வந்திருக்கிறாரோ அதிலும் நிச்சயமாக சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கையோடு தொழிலாளர்களை வைத்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்திற்கு எனது மனம் நிறைந்த நன்றியையும் இந்த திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அளித்து, இயக்குனர் சங்கத்தோட தேர்தல் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் அதிகாரி எனக்காகவும் பொருளாளருக்காகவும் காத்திருக்கிறாரு. ஆகையால் நாங்கள் இருவரும் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மனம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் நன்றிகளுடன் நன்றி. அப்படியே சார், ஜனா சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இந்த படத்தில் வந்து நிறைய பேசினவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் உடனே பேசிட்டு கிளம்பணும்னா ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. இளவரசர் சார் வாங்க சார். எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஊமை விழிகள்னு ஒரு படம் தமிழ் சினிமாவில் வரலைன்னா இந்த அனமாரிக் ஃபார்மேட்டு சினிமா ஷூட் பண்ணுறது வந்து அந்த ட்ரெண்ட்செட்டர் வந்து மிஸ்டர் ராகவானன் சார். அதனுடைய வழித்தோன்றலாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு ராவுத்தர் ஃபிலிம்ஸில் போய் கதை சொன்ன டைரக்டராக நான் ப்ரைவேட் ரமேஷ். உங்களை எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும், 80கள் இறுதிகளில் மெட்ரோ சேனல்னு பொதிகள் அப்போ வேறு ப்ரைவேட் சேனல்லாம் இல்லாதப்ப பொதிகை சேனல் வந்துச்சு. அதில் இன்றைக்கி இருக்கிற கதாநாயகனுடைய மையமாக ஒரு பொண்ணு பிரியான்னு பேர் ஓவர் அரட்டடிச்சு செல்லம் பண்ணி பேச ஆரம்பிச்சது மெட்ரோ பிரியான்னு. அந்த மெட்ரோ பிரியாவோட ப்ரோக்ராமோட கேமராமேன் தான் சித்திரை செல்வன். இது என்ன விட வேண்டாம், கேமராமேன் இளவரசன் இருக்கேன், நீನು உங்கள் அப்பா பேர் ராஜா, உன் பேர் இளவரசன் கேட்பாங்க. அது யோசிக்கும் போது ஒருத்தர் சித்திரையில் பிறந்தா பிள்ளைய பிறக்கக்கூடாதுன்னா ஒருத்தர் பேரே சித்திரை செல்வன் வச்சிருக்காங்க. என்னோட அப்படின்ற ஒரு இப்படி சினிமாட்டோகிராஃபர் வட்டாரத்தில் அப்போ பேசப்பட்டது. ரமேஷ் டைரக்டராகவும் சித்திரை செல்வன் படத்தில் ப்ரொடியூசராகவும் வாங்கிக்கிறாங்க. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தப்போ யார் ஹீரோன்னு கேட்டோன்னா மாதிரி பாஸ் ஆகிறாங்க. கொஞ்சம் கதை இருந்துச்சு எனக்கு மைண்டில். என்னன்னா ஜே டிவி ஆரம்பிக்கும் போது அதனுடைய நிர்வாக இயக்குநராக இருந்த பாஸ்கர் சார் நடிக்கிறாருன்னு நமக்கு செய்தி ஊடகங்களில் வந்ததான் ஒரு மனிதனை பற்றி ஒரு ஒரு நினைவு இருக்கும். அவர் ஏதோ ஒரு சினிமாவில் வந்த சினிமாவில் காண்பிக்கப்படாத உடனே செய்தி ஊடகங்கள் அவரை காண்பித்து அங்கே ஒரு மைண்டில் ஒரு இமேஜ் சார் இது சொல்றதுக்காக புரிஞ்சு நினைக்கிறேன். ஒரு நாள் சுமன் சார் எனக்கு அபினேஷ்லாம் ஷூட்டிங் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஷூட்டு வந்தாரு. சரி ஃபர்ஸ்ட் நடிக்க வர்றாரு. நடிக்க வரும்போது சினிமா மீது இருக்கிற இந்த இன்ஃபேக்சுவேஷனா இல்லை சின்சியராகவே அவருக்கு சினிமா மேலே கமிட்மெண்ட் இருக்கான்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சு.
வந்தார். ஹாய் ஹாய் ஹாய்னு ரொம்ப அமைதியாக, சம்மந்தம் இல்லாத ஒரு ரொம்ப அமைதியாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டாரு. சின்ன சின்ன ரியாக்ஷன். அது வந்து இவர் தான் மூலகாரமாக இருப்பார், ஆனால் அது தெரியக்கூடாது. அவர் தெரிகிற மாதிரி இவரை ப்ரொவோக் பண்ணி எப்படியாவது இவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது தான் அந்த காட்சியினுடைய சூழல். சின்ன சின்ன ரியாக்ஷன். ரொம்ப அனுபவப்பட்ட நடிகர்கள் நாங்கள் நடிக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஷூட்லேயே வந்து நாட்டில் சுமன் சார், அபிஷேகம்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சார் என்ன சார் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காரு அப்படின்னு நாங்களே பாராட்டிக்கிட்டோம். ஸோ அந்த இன்றைக்கு இசை வேண்டிகளோட இந்த பாராட்டு படம் வெளியாகி வெற்றி பெறும் பொழுது அந்த 100ஆம் நாள் விழாவிலையும் அவர் பாராட்டுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும். படத்தோட கதாநாயகி இஸ் நாட் ஒன்லி ஹீரோயின், இஸ் மோர் தென் ஹெராயின். அவங்க ரொம்ப நல்ல சாங்ஸ்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சிவசேகர் மாஸ்டர், அவர் அசோகன் சார், ஆல்டர்னேட்டே இல்லாத ஒரு வில்லன் தமிழ் சினிமாவில் அசோகன் சார் தான். எல்லாருக்கும் வந்து மியூசியம் இருக்கும். ஒருத்தர் ஐப்ரோ முடிக்கி வில்லத்தனம் பண்ணார், அவருடைய பையன். இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. ரமேஷ் வந்து இன்னைக்கு ஒரு புது டைரக்டர் மாதிரி ஷார்ட் சொல்லும்போதும் சீன் சொல்லும்போதும் ஒரு பதவதப்போட ஒரு எந்தோட இருப்பார். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே வந்து ஒரு சாட்சி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி இளவரசர் சார். இந்த விழாவுக்கு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடல்கள்லாம் கேட்டோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் மெலடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் குத்தும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஹோல் டீமுக்கு முக்கியமாக வந்து இன்னொரு நல்ல விஷயம், இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களையும், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாரையும் இங்கே கௌரவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது வந்து சொன்னார். ஸோ எல்லோரும் வந்து அது வந்து வெற்றி விழாவில் தான் பண்ணுவோம், பட் படத்தோட ஆடியோ லான்ச்லேயே அவங்களெல்லாம் கௌரவிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய புதுமையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரமேஷ் சார். ஏன்னா நிறைய ஆர்வத்தோடு வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது நிறைய சொன்னார். ஸோ நானும் அந்த எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் சார், நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா ஹீரோஸும் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. நானும் உங்கள் படத்தில் நடிச்சிருக்கேன், பட் நான் அந்த வகையில் அது பண்ணுறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரையும் குறிப்பிடாதீங்க. ஸ்பெசிஃபிக்காக சில பேர் பண்ணலாம், பட் அதுலேயும் விதிவிலக்குகள் இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாஸ்டர் அவரோட ஃபர்ஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த திரையுலகத்தில் அவரும் பிரகாசமாக வரணும் அப்படின்றதுல என்னோட கடவுளை வேண்டிட்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் தலைவர் திரு கிரிதாரி லால் என் நாக்பார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன்.